வெண்முரசு. காண்டீபம் 52. பகுதி 5. தேரொட்டி 17. வாசிப்பது சந்தீப். ரைவத மலையின் அடிவாரத்தில் இருந்து பெருகி மேலெழுந்த யாதவர்களின் கூட்டம் பெருவெள்ளமொன்று மலையை நிரப்பி மேலெழுந்து கொண்டிருப்பது போல் தோற்றமளித்தது. சருகுகளும் செத்தைகளும் நுரைக்குமிழிகளும் அலைகளுமென அது பெருகி வர அதன் விளிம்பு வட்டம் குறுகி குறுகி மலைமுடி நோக்கிச் சென்றது. அவர்கள் எழுப்பிய பேரோசை எதிரொலிக்க மலைப்பாறைகள் அனைத்தும் யானைகளென, எருமைகளென, பன்றிகளென, பெருச்சாளிகளென உயிர் கொண்டு ஓசையிடத் தொடங்கின. எக்கணமும் அவை பாய்ந்து எழுந்து பூசல் கொள்ளுமென்று தோன்றியது. அர்ஜுனன் கைகட்டி அருகர் ஆலய முற்றத்தில் நின்றபடி அப்பெருந்திரளை நோக்கிக் கொண்டிருந்தான். திரண்டெழும் எதுவும் நீர்மை கொள்வதன் விந்தையை எண்ணிக்கொண்டான். மணலாயினும் விலங்குகளாயினும் மக்களாயினும் அவை விளிம்புகளில் விரியத் தவிக்கின்றன. அனைத்து திசைகளிலும் சூழ்ந்து நிறைக்கின்றன, நிரப்புகின்றன. அந்த முகங்களையே மாறி மாறி நோக்கிக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு முகத்திலும் கணத்திலொரு துளியே கண் நிலைக்க முடிந்தது. ஆகவே முகங்களின் உள்ளுரையும் வெளிப்பாடுமான ஒன்றையே அறிய முடிந்தது. அதுவே அத்திரளென இருந்தது. அனைத்து முகங்களும் கலந்து உருவான ஒற்றை அலைப்பரப்பு. பல்லாயிரம் கோப்பைகளில் நிறையும் ஒரு நதியின் நீர். விராட வடிவம் கொள்ளும் எதுவும் உலகமே வேண்டுமென்று வெறிகொள்கிறது. அனைத்து எல்லைகளையும் முழு ஆற்றலுடன் தாக்குகிறது. திரளாவதற்கான அகநிலை ஒன்று யாதவர்களிடம் முன்னரே இருந்ததென்று தோன்றியது. ஒவ்வொரு தருணத்திலும் தனித்து தனித்து காட்டில் அலைந்தவர்களுக்குள் அந்த தனிமையை முற்றிலும் உதறி தழுவும் தோள்களுடன் தசைகள் முட்டிப் பிணைந்து தசைப்பெருக்காக மாறும் விளைவு இருந்திருக்கும். எப்போதோ பெருந்திரள் என தன்னை உணரும்போது யாதவன் திடுக்கிட்டு விழித்து அண்டையனை வெறுத்து விலகிக் கொள்வான். வேடிக்கையான எண்ணம் ஒன்று எழுந்தது. சாங்கியம் என்ன சொல்லும்? இந்த யாதவர் முக்குணமும் நிகர்நிலையில் இருக்க ஒற்றைப் பேரிடலாக எங்கோ இருந்திருக்கின்றனர். நிலையெழுந்த குணங்கள் ஒன்றையொன்று நிறை செய்ய முட்டி மோதிப் பெருகி பல்லாயிரங்களென மாறிக்கொண்டிருக்கின்றன. மீண்டும் அவை நிகர்நிலையடைந்து அமைதி கொள்ளக்கூடும். யாதவர் அருகர் ஆலயங்களின் சுற்றுவளைப்புகளை தாவிக் கடந்து வந்தனர். அடிகள் பதிந்த பாறைகளை அவர்களின் உடல்திரள் முழுமையாக மூடி மறைத்தது. சிந்திக் கிடந்த செவ்வளை வட்டங்களில் தெரிந்து சென்ற அவர்களின் முகங்கள் வெறிகொண்டு விழித்த தெய்வங்கள் போல் இருந்தன. அவர்கள் நடுவே புதுவெள்ளப் பெருக்கில் சுழற்றிக் கொண்டு வரப்படும் மரத்தடியைப் போல சுபத்திரையின் புரவி உலைந்தது. அதைப் பின் நின்று வாளை முறுக்கி ஊக்கினர் யாதவ இளைஞர். அது முன்னால் எம்பித் தாவ முயன்றபோது சிலர் கழுத்தைப் பிடித்து நிறுத்தினர். அவளை புரவியிலிருந்து பிடித்து இழுத்து கீழே தள்ள சில இளைஞர் முயன்றனர். கூவுச்சிரித்து ஆர்ப்பரித்து அவளை சூழ்ந்து கொண்டனர். சவுக்கை சுழற்றி அவர்களை மாறி மாறி அடித்து அவள் உரக்க சிரித்தாள். அவர்கள் அந்த அடியை தழுவல் போல முத்தங்கள் போல கொண்டனர். அக்கூட்டத்தின் கழிவறையில் அவளும் முழுமையாக தன்னை மூழ்கடித்திருப்பதை அர்ஜுனன் கண்டான். புரவியை கடிவாளத்தைப் பிடித்து இழுத்து நிறுத்திச் சுழற்றி பின்னால் அதன் வாலைப் பற்றியவர்களை கால் தூக்கி உதைத்தாள். குதி முள்ளால் அதன் விலாவை குத்தி சுண்டி உந்த அது முன்குளம்பு தூக்கி கூட்டத்தின் நடுவே பாய்ந்து மேலும் பாய முடியாமல் தவித்து சுழன்றது. அதன் காலடியில் விழுந்த யாதவர்கள் எழுந்து அதை உதைத்தனர். அவள் அணுகி வருந்தோறும் அர்ஜுனன் அவளை மட்டுமே நோக்கலானான். அவளது கழுத்தெலும்பு எழுந்த பெருந்தோள்கள், விரிந்த நெற்றி கொண்ட பரந்த முகம், சிரிக்கும் சிறிய கண்கள். மயக்கிலிருப்பது போல் சிவந்திருந்தன அவை. அவனை அவள் அணுகியதும் சூழ்ந்திருந்தவர்களில் ஒருவன், அதோ அவன் யோகி, சிவயோகி என்று எண்ணுகிறேன். அவனிடம் கேட்போம் என்றான். ஒருவன், யோகியே, நீர் சொல்லும். யாதவ இளவரசியை மணம் கொள்ளும் தகுதி எனக்குண்டா என்றான். பிறிதொருவன், க்ஷத்திரியர் எங்கள் இளவரசியை மணம் கொண்டு செல்கையில் இடைக்கச்சை இறுக்கிக் காட்டில் அலையும் இழிவு எங்களுக்கு என்றால் அதை எப்படி பொறுக்க முடியும் என்றான். இந்தச் சித்திரை முடிந்து வைகாசி மாதம் முழுநிலவு நாளில் மணத்தன்னேற்பு. அதற்குப் பின் இவள் எங்களுக்குரியவள் இல்லை என்று ஒருவன் கூவியபடி முன்னால் வந்தான். அர்ஜுனன் புன்னகைத்தபடி, முற்பிறவியில் அவள் ஒரு வண்ணத்துப் பூச்சியாகவும் நீங்கள் அவளை இழுத்துச் செல்லும் எறும்புகளாகவும் இருந்தீர்கள் யாதவர்களே என்றான்.
என்ன சொல்கிறான் என்று பின்னால் ஒருவன் கேட்டான். சொல்லும் என்றான் ஒருவன். பாதியிலேயே யானை ஒன்று உங்களை மிதித்துக் கூழாக்கி கடந்து சென்றது. முடிவடையாத அச்செயலை இப்பிறவியில் மீண்டும் செய்கிறீர்கள். பின்னால் நின்றவன் என்ன சொல்கிறீர் என்றான். மனத்தன் நேர்ப்பில் நீங்களும் சேர்ந்து கொள்ளலாமே என்றான் அர்ஜுனன். சுபத்திரை ஆம், அதையே நானும் சொல்கிறேன். சைப்பியரே, நீர் கதாயுதமேந்தி வந்து களத்தில் நில்லும் என்றாள். வருகிறேன், உனக்காக களத்தில் என் தலை உடைந்து தெரித்தால் கூட உவகையுடன் விண்ணேறுவேன். ஷத்திரியன் முன் விருந்தடி என நிற்பதை விட அது மேல் என்றான் சைப்பியன். ஆகா, அவன் ஆண்மகன் என்று ஒரு முதியவன் கை நீட்டி சொன்னான். சுபத்திரை அர்ஜுனனை நோக்கி, உமது பெயர் என்ன என்றாள். அர்ஜுனன் ஃபால்குனன். சிவயோகி என்றான். உம்மை எங்கோ பார்த்திருக்கிறேன் என்றாள் அவள். இருக்கலாம். பிறப்பால் நான் ஷத்திரியன். ஷத்திரியர்களின் முகங்கள் ஒன்று போலுள்ளன என்று சொல்வார்கள் என்றான் அர்ஜுனன். இல்லை, உமது விழிகளை வேறெங்கோ பார்த்திருக்கிறேன் என்றபின் அருகே வந்தாள். அவள் புரவியைப் பற்றியபடி வந்த யாதவர்கள் அவனை நோக்கி கூச்சலிட்டனர். அவர்களை பின்னாலிருந்து நெருக்கிய கூட்டத்தால் மொத்தமாக அடித்துச் செல்லப்பட்டனர். உம்மை பார்த்தால் சிவயோகி போல் தோன்றவில்லையே என்றான் ஒருவன். இளைஞரே, உமது தாடியை நான் பிடித்தெழுத்துப் பார்க்கலாமா என்று ஒரு முதிய யாதவன் எட்டி அர்ஜுனன் தாடியை பிடித்துக் கொண்டான். அர்ஜுனன் அவன் கையை வளைத்து எளிதாக தூக்கி அப்பால் இட்டான். திரும்பி சுபத்திரையை நோக்கி, இவ்விழவில் யாதவ பெண்கள் வருவதில்லை என்று அறிந்தேனே என்றான். ஆம், வழக்கமாக வருவதில்லை. இம்முறை நான் வந்துள்ளேன். அது என் மூத்தவரின் ஆணை என்றாள் சுபத்திரை. அவளுக்கு மனத்தன்னேற்பு நிகழவிருக்கிறது என்று ஒரு யாதவன் கை நீட்டி கூறினான். மேலும் மேலும் பெருகி வந்து கொண்டிருந்த யாதவர்களின் திரள் அவர்களை தள்ளி முன்னால் கொண்டு சென்றது. அர்ஜுனன் ஏராளமான தோள்களால் அள்ளிக் கொண்டு செல்லப்பட்டான். கூச்சல்களிடையே அவன் குரல் கேட்கவில்லை. அவளுக்கு மனத்தன்னேற்பு நிகழவிருக்கிறது. அஸ்தனபுரியின் அரக்கன் வந்து அவளைக் கொள்ளவிருக்கிறான். மூடன் என்றான் ஒருவன். அர்ஜுனன் அவ்விதம் இருந்தால் எவர் என்ன செய்ய முடியும் என்றான். சுபத்திரை நடத்துபவர் என் தமையன். அவர் ஆணைப்படி நான் இங்கு வந்தேன் என்றாள். இங்கு அவளுக்கு மணமகன் கிடைக்கவிருக்கிறான் என்று நிமித்திகன் ஒருவன் சொன்னான் என்று ஓர் இளைஞன் கூவினான். இளைய பாண்டவனாகிய பார்த்தன் இங்கு வரப்போகிறான். அவளை சிறைப்பற்றிக் கொண்டு செல்லவிருக்கிறான். கடும் சினத்துடன் பின்னால் இருந்து ஒரு யாதவன் தலை தூக்கி, அதை சொன்னவன் யார்? இப்போதே அவன் நாவை வெட்டுகிறேன். சொன்னவன் யார் என்றான். ஏன்? நான் சொன்னேன். வெட்டு பார்க்கலாம் என்றபடி சொன்னவன் முன்னால் வந்தான். அவனை நோக்கி பாய்ந்தவனை பிறர் அள்ளிப் பற்றி விலக்கினர். திமிரியபடி, விருஷ்டை குலத்தில் ஒரு யாதவன் இருக்கும் வரை இளைய பாண்டவன் எங்கள் இளவரசியைக் கொள்ள மாட்டான் என்றான் அவன். ஏனெனில் அஸ்தனபுரியின் அரசருக்கு அவளைக் கொடுக்க வேண்டும் என்பது விருஷ்டை குலத்து பலராமரின் விருப்பம். அதை மீற இளைய யாதவருக்கும் உரிமையில்லை. அவருடைய எதிரி அதை யாதவர்கள் முடிவெடுப்பார்கள். போஜர்களுக்கு விருஷ்டைகள் பாடம் எடுக்க வேண்டியதில்லை என்றான். வசைகள் வெடிக்க போசல் ஒன்று தொடங்கவிருந்தது. விலகுங்கள். இதை பேச இப்போது நேரமில்லை என்று அவர்களை பிடித்து விலக்கினர். விலகுங்கள் விலகுங்கள் என்று அருகே பாறை மேல் எழுந்த குஜர் குலத்து ஏவலன் ஒருவன் கூவினான். அவன் குரல் இரைச்சலில் மறையவே தன் கையில் இருந்த கொம்பை உரக்க ஒலித்து கைவீசி விலகிச் செல்ல ஆணையிட்டான். பெருகி வந்த யாதவர்கள் 5 அருகர் ஆலயத்தை அடைந்தனர். முற்றத்தை நிறைத்திருந்த அருக நெறியினருக்கு சுற்றும் பெருகி அலைபாய்ந்தனர். 5 அருகர்களுக்கு வெற்றி. 5 வித்தவர்களுக்கு வெற்றி. 5 பருக்களை வென்றவர்களுக்கு வெற்றி என்று அவர்கள் கூவினர். வெள்ளுடை அணிந்த 5 படுவர்கள் உள்ளிருந்து வந்து நீரையும் மலர்களையும் அள்ளி யாதவர்கள் மேல் வீசி வாழ்த்தினர். விலகிச் செல்லுங்கள், அப்பால் விலகிச் செல்லுங்கள் என்று மூங்கில் மேடைகளில் ஏறி நின்று குஜர்கள் கூவினர். நிறை வகுத்து மலை நோக்கி செல்லுங்கள் என்றனர்.
ஒருவரை ஒருவர் முட்டிக் கூச்சலிட்டபடியும் எம்பி குதித்து ஆர்ப்பரித்தபடியும் அரண்மனையை வளைத்து மறுபக்கம் சென்ற பாதையில் பரவி இறங்கினர் யாதவர். அங்கே சுடர்கள் ஒளிவிட்ட சிறிய விமானத்துடன் நின்றிருந்த ரைவதகரின் ஆலயத்தின் முன் கட்டப்பட்டிருந்த மணிமண்டபத்தின் முன் கண்டாமணி முழங்கத் தொடங்கியது. நிறை வகுத்துச் செல்லுங்கள், நிறை வகுத்துச் செல்லுங்கள் என்று ஆணை எங்கும் ஒலித்துக் கொண்டிருந்த போதும் எங்கும் நிறை என ஏதுமிருக்கவில்லை. ஆனால் மண்ணின் மேடு பள்ளங்களும் அவற்றை அறிந்த கால்களின் விருப்பமும் இணைந்து அதற்கென ஓர் ஒழுங்கு அமைந்தது. நெடுந்தொலைவில் தன்னை விட்டு விலகிச் சென்றிருந்த சுபத்திரையை நோக்கியபடி வெள்ளத்தில் எழும் நெற்று போல அர்ஜுனன் சென்றான். உடலை அப்பெருக்குக்கு விட்டுக் கொடுத்தபோது விழிகளை முழுமையாக அக்காட்சிகளில் ஈடுபடுத்த முடிந்தது. பல்லாயிரம் கால்கள் கொண்ட பெரும் புரவியொன்றின் மேல் ஏறியவன் போல் கூட்டத்தை நோக்கி மலர்களையும் மஞ்சள் அரிசியையும் அள்ளி வீசிக் கொண்டிருந்தனர் அரகநெறி பூசகர். முட்டித் ததும்பி கூட்டத்தில் நின்று ஒரு கணம் ஆலய கருவறைக்குள் எழுந்த ரைவதகரின் சிலையை நோக்கினான் அர்ஜுனன். நெடுந்தொலைவில் என விழித்து பதிந்திருந்தன விழிகள். வலது கையில் மருத்தன் அளித்த வாளும் இடது கையில் மொக்க விழாத சிறு தாமரையும் இருந்தன. அவரது காலடியில் கனிகளும் காய்களும் அன்னமும் அப்பமும் இன்னுணவும் 8 மங்கலங்களும் படைக்கப்பட்டிருந்தன. சூழ்ந்திருந்த நெய்விளக்குகளின் வெளியில் அக்காட்சி திரைச்சீலை ஓவியமென அலையடித்தது. விழிகள் ஒரு சுற்று அக்காட்சியைத் தொட்டு வருவதற்குள் நெடுந்தொலைவுக்குள் அவனை தூக்கிச் சென்றுவிட்டது கூட்டம். இந்திரபீடத்தின் அருகே கூட்டம் சென்றபோது அங்கு பாறைகளின் உச்சியில் நின்றிருந்த குஜர்கள் கைகளில் ஏந்திய பந்தங்களை சுழற்றியும் கொம்புகளை முழக்கியும் அக்கூட்டத்தை வழிப்படுத்தியும் குன்றைச் சுற்றி அமர வைத்தனர். தொன்மையான ஆணை ஒன்று அவர்களின் அகப்புலனில் உறைவது போல யாதவர் மண்ணில் புதர்களுக்கும் உருளைப்பாறைகளுக்கும் ஊடாக அமர்ந்தனர். பின் நிறையில் வந்து கொண்டிருந்தவர்கள் அந்த அமைதியைக் கேட்டே அமைதி கொண்டனர். அந்தப் பெருங்கூட்டம் ஓசையின்மையின் இருளுக்குள் பேய் துழைவது போல தோன்றியது. கீழிருந்து வந்தவர்கள் வந்து முடிந்ததும் மலைப்பகுதி எங்கும் யாதவர்கள் முற்றிலும் படிந்து ஓசை அழிந்தனர். இருளின் திரை மேலும் தடித்தது. அதுவரை கேட்டுக் கொண்டிருந்த குரல் பெருக்கு ஓசையற்ற ஒன்றாக மாறி எப்போதும் செவிகளை சூழ்ந்திருப்பது போல அர்ஜுனன் உணர்ந்தான். கீழே அருகர் ஆலயத்திலிருந்து மணிகளின் ஓசைகள் எழுந்தன. அங்கிருந்து ஒற்றை விளக்கு ஒன்று இருளுக்குள் கண்காணா நீர்ப்பெருக்கொன்றால் கொண்டு வரப்படுவது போல மெல்ல அலை பாய்ந்தபடி வந்தது. அருகணைந்த போதுதான் அதைத் தொடர்ந்து பெரிய அணி நிறையாக அருக நெறியினர் ஓசையின்றி நடந்து வருவதை அர்ஜுனன் கண்டான். கைகூப்பி நடந்து வந்த அவர்கள் யாதவர்கள் நடுவே பிளந்திருந்த பாதை வழியாகச் சென்று இந்திரபீடத்தை அணுகி அதன் அடிவாரத்தில் பெரிய வளையமாக சுற்றி அமர்ந்தனர். ஒருவரை ஒருவர் முட்டி மோதாமல் பல்லாயிரம் முறை பயிற்சி செய்யப்பட்ட ஒரு படை நகர்வு போல மிக இயல்பான ஒழுங்குடன் அவர்கள் சென்றனர். இருளுக்குள் கூட்டம் பெருகிச் சென்று கொண்டிருந்த காலடிகளிலிருந்து அவர்கள் பெரிய எண்ணிக்கையில் இருப்பதை உணர முடிந்தது. பெண்களும் குழந்தைகளும் முதியவரும் அடங்கிய அப்பெருங்கூட்டம் ஓருடலும் பல்லாயிரம் கால்களும் கொண்ட அட்டை போல மாறியிருந்தது. அவர்கள் அமர்ந்து முடிந்ததும் அங்கிருந்த பாறை ஒன்றின் மேலிருந்து ஏவலர் தலைவன் பெருங்கொம்பை முழக்கினான். அதை ஏற்று மலை முழுக்க இருந்த பல்வேறு பாறைகளில் இருந்து ஏவலர்கள் கொம்போசை எழுப்பினர். மலை முற்றிலும் அமைந்துவிட்டது என்று தோன்றியது. யாதவர் சூழ தரையில் அமர்ந்திருந்த அர்ஜுனன் தலைக்கு மேல் இருந்த இந்திரபீடத்தை நோக்கிக் கொண்டிருந்தான். இளைய யாதவரும் அரிஷ்டநேமியும் அக்கூட்டத்தில் எங்கோ இருக்கிறார்கள் என்று எண்ணினான். அவர்கள் இருவர் அகத்தையும் மிக அருகே என பார்க்க முடிந்தது. இருவர் முகமும் ஒரே உணர்வு நிலையில் இருக்குமென்று நினைத்தான். ஒரு கோப்பையிலிருந்து அதே அளவுள்ள இன்னொரு கோப்பைக்கென அவர்களின் உள்ளங்களை துளிததும்பாமல் குறையாமல் ஊற்றிவிட முடியும். இருமுனைகள் முற்றிலும் ஒன்றை ஒன்று அறிந்தவை. தன்னை அறிவதற்காக மறுமுனையை கூர்ந்து நோக்குபவை. முற்றிலும் ஒன்றை ஒன்று நிறைப்பவை. சாங்கியம் என்ன சொல்லும்? இரண்டும் இணைகையில் முக்குணங்களும் முழுதமைய முதலசைவின்மை நிகழ்கிறதா? அல்லது வைசேடிகம் என்ன சொல்லும்? இன்மையை முழுதும் நிரப்புவது இன்மைதானா? பொருண்மை எதுவும் பிறிதொன்றாக ஆகஸ்ட் முடியாது. பொருண்மை என்பதே தனித்தன்மைதான். இன்மையின் விசேஷமென்பது இன்மையே. இன்மை என்பது எந்நிலையிலும் நிகரானது.
புன்னகையுடன் துவராடை அணிந்து தத்துவத்தில் இறங்கிவிட்டோமா என்று எண்ணிக்கொண்டான். அருகிருந்த யாதவனிடம் மெல்ல, இங்கு நிறைந்து நிற்கும் அமைதியை இப்பாறைகள் யுக யுகங்களாக பேணி வந்தன அல்லவா என்றான். திகைத்த நோக்குடன் அவன் ஆம் என்று சொல்லி விழிகளை திருப்பிக் கொண்டான். பின்பு அறியாமல் தன் உடலை சற்று அசைத்து விலகினான். அர்ஜுனன் சிரிப்பை அடக்கிக் கொண்டு மறுபக்கம் திரும்ப அவனை நோக்கிக் கொண்டிருந்த யாதவன் ஒருவன் பதறி விழி திருப்பினான். நாம் பாறைகளைப் போல் ஆகஸ்ட் முடியாது யாதவரே என்று அர்ஜுனன் சொன்னான். ஆம் என்றான் அவன் நிலையெழுந்த விழிகளுடன். ஏனென்றால் பாறைகள் எண்ணங்களால் தங்கள் உடலை அசைக்கும் வலுவற்றவை. அவன் உடைந்த குரலில் உண்மைதான் என்றான். மானுடர் தங்கள் உள்ளங்களை உருமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே உருமாறிக்கொண்டே இருக்கிறார்கள். நீர்த்துளிகளைப் போல. நீர்த்துளியை அவ்வடிவில் நிறுத்துவது அதன் உள்விழைவு அல்லவா? அவன் ஆம் என்றான். அருகே இருந்தவர்களை பதற்றமாக நோக்கினான். முள்முனையில் நின்றிருக்கும் நீர்த்துளியே அவர்கள் உள்ளம் என்றான். ஆம் என்ற பின் யாதவன் தலை குனிந்து கண்களை மூடிக்கொண்டான். அர்ஜுனன் இருளுக்குள் சிரித்துக் கொண்டான். யாதவனின் உடல் பூனையை கட்டிப் போட்ட பை போல அசைந்து கொண்டிருந்தது. இந்திரபீடத்தைச் சூழ்ந்து அமர்ந்திருந்த அருகநெறியினரில் எவரோ குழலிசைத்து பாடத் தொடங்கினார்கள். அவர்களின் தொன்மையான குலப்பாடல்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த இசையொழுங்கும் வரிகளும் தெரிந்திருந்தன. எனவே மிக இயல்பாக ஆணும் பெண்ணும் அதில் இணைந்து கொண்டனர். ஒற்றைக் குரலென காட்டை நிறைக்கும் சீவடிகளின் பாடல் போல அவ்விசை இந்திரபீடத்தை சூழ்ந்து ஒலிக்கத் தொடங்கியது. நாங்கள் என்று சொல்வது போல் இருந்தது. நாங்கள் நாங்கள் என்று அலையடித்தது. இங்குளோம் இங்குளோம் என்று தன்னை உணர்ந்து இவையனைத்தும் என சூழலை நோக்கி பரவத் தொடங்கியது. எங்கு எங்கு என அதன் வினா எழுந்தது. எவ்வண்ணம் எவ்வண்ணம் என்று அது வியந்தது. பின்பு வருக வருக என்று அழைத்தது. அவ்வழைப்பு மன்றாட்டாகியது. அம்மன்றாட்டு நீண்டு இருளென்றாகிய வானில் நெளிந்து துடித்தது. மலை விளிம்பில் பற்றிக் கொண்டிருப்பவனின் கைதுழாவல் போல. நீரில் மூழ்குபவனின் இறுதி கையசைப்பு போல. ஒரு சொல் கூட விளங்காமலே அப்பாடலை அத்தனை தெளிவாக உள்வாங்க முடிந்தது. அத்தனை பெருங்கூட்டம் ஏற்றுப் பாடுவதென்றால் பாடல் மிக எளிமையானதாக இருக்க வேண்டும். மிகக் குறைவான சொற்களே சொல்லப்பட்டிருக்க வேண்டும். தனி மனிதர்கள் கற்பவை விரிவானவை, சிக்கலானவை, புரிந்துகொள்ள கடினமானவை. பெருந்திரளான மனிதர்களை நோக்கி அறிவு விரிவடையுந்தோறும் அது எளிமையாகிறது. ஆனால் பெருவிசையும் பொருட்செறிவும் கொண்டதாக மாறுகிறது. அர்ஜுனன் அந்த மலேச்சியின் பெருவிளக்கன்றி வேறெதையும் பார்க்க முடியாதிருப்பதை எண்ணிக்கொண்டான். இருளில் ஒற்றை விளக்கு மட்டுமே தெரியும்போது விழிக்கு வேறு வழியே இல்லை. சூழ்ந்திருந்த விண்மீன்களின் நடுவே செந்நிறமான தீற்றல். மானுடர் அமைத்த விண்மீன். தூண்டிலில் சிறு புழு. விண்ணில் ஏதோ ஒன்று பசித்து வாய்திறந்து அருகணையலாம். பாடல் ஓய்ந்தது. அதன் செவி மீட்டலும் பின் நினைவு மீட்டலும் எஞ்சியிருந்தன. பின்னர் மெல்ல அவையும் அடங்கின. காலம் என்ற உணர்வு மட்டுமே ஒவ்வொருவருள்ளும் எஞ்சியிருந்தது. இங்கிருக்கிறோம் என்ற உணர்வாக இருந்தது காலம். இன்னும் எத்தனை நேரம் என்று பதற்றமாக தன்னை உருமாற்றிக் கொண்டது. நெடுநேரம் அங்கிருக்கிறோமோ என்னும் சலிப்பாக தன்னை விரித்துக் கொண்டது. தெரிந்த ஒவ்வொன்றாக அள்ளி அப்பெரும் சலிப்பை நிரப்ப முயன்றது. அத்தனை எண்ணங்களை அள்ளிப் போட்டாலும் அப்பெரும் என்மையின் ஒரு பகுதி கூட நிரம்பாததைக் கண்டு சலித்து மீண்டும் எழ விரும்பியது. அவ்வெண்ணங்கள் அனைத்தும் ஒட்டு மொத்தமாக ஒரு கணத்துளி போல மாற அத்தகைய கணங்களால் ஆன முடிவெளி ஒன்று கண்முன் இருப்பதைக் கண்டு அஞ்சி நின்றது. காலம் சூழ்ந்திருந்த இருட்டாக விண்மீன் வழியாக அதன் நடுவே எழுந்து நின்றிருந்த சிவந்த சுடராக இருந்தது. சென்ற நினைவுகளாக நொறுக்கி படிமத் துளிகளாகி பொருளின்றி கலந்து அருவி என அகத்துள் எங்கோ பெய்து கொண்டிருந்தது.